தேய்ச்சுவதற்கு யாருமே இல்லையே, எதுவுமே இல்லையே. நம்மளை கவனிக்க, விசாரிக்க, நம்முடைய காரியமா பேச, நம்ம மேல அக்கறையா இருக்க ஒருவரும் இல்லையேன்னு சோர்ந்து போகாது, தவித்துக் கொள்ளாதீங்க. நீங்க என்ன காரியங்கள் செய்தாலும் சுற்றி ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா நீங்கள் தனித்திருக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒருவரும் இல்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். நீங்க நல்ல வேலை செய்யும் பொழுது, நீங்க நல்லா சம்பாதிக்கும் பொழுது, உங்களுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி எப்பொழுதுமே மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா இப்போ தனித்து விடப்பட்டு உங்களை விசாரிக்க கூட ஒருவரும் இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகாது. இயேசப்பா உங்களை அவ்வளோ நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல நான் உங்களை தேய்ச்சுவேன். ஒரு தாய் எப்படி தன்னுடைய அழுகிற பிள்ளையை அப்படி தேய்ச்சுவாளோ, அப்படி அரவணைப்பாளோ, அதே போல இயேசப்பா உங்களை தேய்ச்சுவார். இயேசப்பா உங்களோடு இருப்பார். இயேசப்பா உங்களை விசாரிப்பார். இயேசப்பா ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு தெரியுமோ, அதே போல தகப்பன் உங்களை சுமந்து கொண்டிருப்பார். இயேசு உங்களை சுமந்து உங்களை தேய்ச்சி போகிறார். அதனால சோர்ந்து போகாம அவரை உறுதியை பற்றி பிடிங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார்.